வசதியாக வாழ்ந்து வந்த இவருடைய குடும்பம் இவர் பிறப்பிற்கு பிறகு வறுமைக்கு வந்தது. இவரை அதிர்ஷ்டமில்லாதவர் என்று சொன்ன போதும் அதை தகர்த்து எறிந்தவர் தான் இவர். இந்த ஸ்டோரிய ஃபுல்லா பாருங்க. 10 days 10 cookie story part 1 day 4. அப்படியே என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. 1931 ராமேஸ்வரத்துல தான் அப்துல் கலாம் ஐயா பிறக்கிறாங்க. வயசுலயே நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணி தான் இவர் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். இவர் ஸ்கூல்ல மிகவும் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இவருடைய டீச்சர் இவரை நீ மிகப்பெரிய சயின்டிஸ்டா வருவேன்னு பாராட்டி கொண்டுதான் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு கணிதம் பிசிக்ஸ்ல 1955 கிராஜுவேட் முடிக்கிறாங்க. பின்ன ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லையும் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு இஸ்ரோல தன்னுடைய பணியை தொடங்குறாங்க. இஸ்ரோல இவருடைய தலைமை பொறுப்புல நிறைய ராக்கெட்களை லான்ச் பண்ணி தோல்வி அடைந்தாலும் இவருமான ஒர்க்குகளும் இவர் நிறைய பேரை வழிநடத்தியதும் இன்றளவும் பேசக்கூடிய அளவுல தான் இருக்கின்றது. 2002 இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரா ஆகிறாரு. இவர் அதுவரைக்கும் எந்த ஒரு குடியரசுத் தலைவர் செய்யாத அளவுக்கு இவருடைய பணி உலக அளவுல பேசப்படுகின்றது. பீப்புள்ஸ் பிரசிடென்ட்னும் அழைக்கப்படுகிறார். இவர் பிரசிடென்ட் பதவிக்கு அப்புறம் மீண்டும் இவருடைய ஆசிரியர் பணியை தொடங்குகிறார். இவர் புக்குகள் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் இவருக்கான அக்னி சிறகுகள் இந்த உலகத்துல நிறைய இளைஞர்களை ஊக்குவித்திருக்கின்றது. அரசாங்கம் இவருக்கு உரிய விருதான பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா என ஒரு விருதுகளை வழங்கி இவர் கௌரவித்திருக்கின்றது. திரும்பி பார்க்க வைத்த இவருடைய சில வரிகள். You have to dream before your dream can come true. இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.